வணக்கங்க. உங்கள் நெய்வேலி தனம் அவேர்னஸ் வந்திருக்கேன் உங்களுக்காகவே. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். என்ன தெரியுங்களாங்க? அரசியலில் ஒரு தந்திரம், ராஜதந்திரம், அதாவது குடியை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி மதுபாட்டலில் அவங்களே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அதை விற்பனை பண்ணுறது அரசாங்கம் தான். அதை நம்ம ஏங்க விற்பனை பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஏங்க உங்கள் வீட்டு ஆம்பளைங்க வந்து குடிக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளையே ஆப்படிக்கிறாங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஓட்டு வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கனிமொழி அக்கா சூப்பராக வாங்கினாங்க பார்த்தீங்களா? ட்ரிக்கா எப்படி? பெண்கள் விதவைகளாக இருக்கும் மாநிலம் தமிழகம். அதனால் நான் ஆட்சிக்கு வந்தால், நீங்கள் எனக்கு ஓட்டு போட்டால், நான் முதலில் ஒழிப்பது மதுபான கடைகள்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி ஓட்டு வாங்கினாங்க. அதோட விட்டாங்களா? போன ஆட்சி அதிமுக ஆட்சியிலையும் இருந்தது, எல்லா ஆட்சியிலையும் இருந்ததுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆட்சி அந்த ஆட்சிலாம் கிடையாது. எந்த ஆட்சி வந்தாலும் சரிதான், நம்மளை அவங்க ஏமாற்றுவாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டும் அதில் தாங்க இருக்குது. நம்ம தமிழகத்துக்கும் சரி, எந்த மாநிலத்துக்கும் சரி, சரக்கு விற்பனையில் தான் நிறைய வருமானம் இருக்குது. அதனால் நம்ம பூ வச்சுருந்தானே, பொட்டு வச்சுருந்தானே, தாலி கட்டியிருந்தானே, அதெல்லாம் அரசாங்கத்துக்கு கவலை இல்லைங்க. கேட்டால் தாலிக்கு தங்கம் கொடுத்தோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தங்கத்தை கொடுப்பாங்க, இந்த பக்கம் நம்ம வீட்டு ஆம்பளைங்களுக்கு சரக்கு விலையை ஏற்றி வைப்பாங்க. அதை வாங்கி குடிச்சிட்டு இந்த தங்கம் கொடுத்தது சரியாயிடும். டிவைடட். ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இன்னொரு பக்கம் எடுக்கிற மாதிரி எடுத்துருவாங்க. எடுக்கிறது என்ன, கொஞ்சோண்டா எடுக்கிறாங்க, நம்மளுடைய மாங்கலத்தையும் சேர்த்து பறிச்சிடுறாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மக்களே, தயவுசெய்து ஆட்சிக்கு வரவங்க நான் இதை தரேன் அதை தரேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்தால் தயவுசெய்து நீங்கள் எதுவுமே தராதிங்க, நல்லா ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போடுறதை பற்றி யோசிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம எது வேணாலும் தந்தா போடும், நமக்கு இவங்க 1000 ரூபா கொடுக்குறாங்க, அவங்க 2000 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னு தயவு செய்து 5 வருஷத்துக்காக உங்களை நீங்களே அடமானம் வைத்து விடாதீர்கள். மக்களே, உங்களுக்காக தான் இந்த முக்கியமான அவேர்னஸ், நெய்வேலி தனம் அவேர்னஸ் வந்திருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்களை போக போக நான் சொல்ல போகிறேன். ஸோ நம்ம வீட்டு ஆம்பளைங்களை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படின்னாக்கா, நம்ம வீட்டு ஆம்பளைங்களை மது அருந்தாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் முடிஞ்ச வரைக்கும் அவேர்னஸ் கொடுக்க முடியும். பொது விலைகளில் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்தாலும், என்ன தான் அவேர்னஸ் யார் விழிப்புணர்வு முகாமே போட்டாலும் சரிதான், நம்ம வீட்டு ஆம்பளைங்க அதை திறந்து வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் நெய்வேலி தனம் அவேர்னஸ் யூடியூப் சேனல் புதுமையாக வந்ததற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். காத்திருங்கள்.